ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறவங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா விஜய் சர மாதிரியாக கேள்வி கேட்குறாங்க. நான் மனுஷனை நம்புறேனா இல்லையோ, கண்டிப்பாக டிவைஸை நான் நம்புவேன். இந்த உன்னுடைய ஃபோன் பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக தின்றாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் என்ன நம்ம மேலே நம்பிக்கை இல்லாத இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காரு. இவங்க என்ன நம்மளை பற்றி தப்பாக சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி ஆளை ஆரம்பிக்கிறாங்க. என்றைக்குமே உன்னை நான் பாவம் பார்த்து இருக்கவே மாட்டேன், போனால் போட்டோன்னு பாவம் பார்த்து எனக்கே துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியை கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இடி மாதிரி நம்முடைய மல்லி மனசில் பதிஞ்சிச்சுங்க. காலையில் தான் நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா அக்கறையாக விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததை பூகாமரமாக வெடித்ததுக்கு காரணமே இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா தப்பாக சொன்னதாங்க காரணம். அப்படி என்னடா சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மல்லி உனக்கு உண்மையாக இல்லை விஜய், அவள் யார் கூடயே போகிறா வரா, காரில் கூட்டிகிட்டு விடுறாங்க. இதை நான் உங்ககிட்ட சொன்னால் நீ கண்டிப்பாக நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நீ சொல்லி நான் என்னக்கா நம்பாது போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீ வந்தப்போ ரஞ்சிதா சொன்னா, ஆனால் நீ ரஞ்சிதா மேலே கோவப்பட்டு அவளை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ புரிஞ்சுக்கோ, உன் அக்கா என்றைக்கு உன்னுடைய நன்மைக்கு தான் சொல்லுவேன். இந்த மல்லி உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லை. அதே மாதிரி வெண்பாவை அவள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த ரஞ்சிதா இதுக்கு முன்னாடி பாடம் சொல்லி கொடுத்தா ஸ்கூல் கூப்பிட்டு போயிருந்தா. வேணும்னே வெண்பா படிக்காத ரேங்கெல்லாம் பின்தாங்கி எடுத்தது காரணமே மல்லி தான் வெண்பா கிட்ட சொல்லி கொடுத்துருக்கா. நீ இனிமேல் படிக்காத வெண்பா, நான் அந்த ரஞ்சிதாவுக்கிட்ட படித்தேன்னா கண்டிப்பாக உனக்கு மூளை வளராது அப்படி இப்படின்ற மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட கதையை கட்டுறதுனால வெண்பா படிக்காத இருந்தா. அதனால் வெண்பா எப்போ பாரு மல்லிக்கிட்ட படிக்கிறேன்னு சொன்னால் அதே மாதிரி அவள் நினச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய்கிட்ட சொல்கிறாங்க. என்றைக்கு வெண்பாவும் மல்லி தூர வைக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம நினச்சிதை சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா நினைக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன விஷயத்தால் இது ஏதாவது மாற்றம் ஏற்படுமா, இல்லை நம்முடைய நம்ம வெண்பா மல்லி மேலே வச்சுருக்கிற பாசத்துக்காக வெண்பாவோட இஷ்டத்துக்கே விடுவாரா அப்படின்றதாங்க இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா. சைலண்ட்டாக இருக்க காரணமே பெரிய விஷயம் பண்ண போகிறேன், அதுக்கு தான் ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது இந்த விஷயம் தாங்க புரியாது போச்சு. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணுங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா எப்படி வில்லங்கத்தில் மாட்டி விடுன்றத முக்கியமாக அவங்க செயலில் காட்டுங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ரூமில் போயிட்டு கண்ணீரோட அழுதுகிட்டு இருக்காங்க. நம்முடைய வெண்பாவை பார்த்தீங்கன்னா விஜய் கூட இருக்காங்க, டாடா நான் வரேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பார்க்க போகிறாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிற, அம்மா நீங்கள் எதுக்கு அழுறீங்க, நீங்கள் அழாதீங்க, உங்களை பற்றி வேணும்னே ராஜ்யத்தையே அந்த ரஜ்யத்தையை பொய்யா டாடா கேட்டு போட்டு விட்டுட்டாங்க. உங்களை பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் தான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற நம்மளுடைய வெண்பா ஆறுதல் சொல்ல போகிறாங்க. வேறு எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.